வணக்கம் சரி மக்களே, நம்ம சென்னையில் இன்னைக்கு கனமழை பெஞ்சது. பேரிடர் காலங்களில் மக்களை பாதுகாப்பதற்காக 4000 கோடி ஒதுக்கப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதையே நான் இப்போ சொல்றேன்னா, நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் கேளுங்களேன். பூந்தமல்லி சாலைகளில் மழைநீர்லாம் தேங்கி பஸ்ஸு கார்லாம் மூழ்கி கிடக்கு. கந்தஞ்சாவடி சாலைகளை சுற்றிலும் வெள்ளம் போல காணப்படும் மழை தண்ணீரை பாருங்க. வேலப்பஞ்சாவடி சாலைகளில் ஒரு காரையே மூழ்கி கிடக்கும் அவல்நிலையை பாருங்க. பெரம்பூர் லோகோ கிரீம் சாலைகளில் குளம் போல தண்ணி தேங்கி கிடக்கு. இது குளமா இல்லை ரோடான்னு மக்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. நம்ம சென்னையில் எத்தனையோ புது புது வகையான பேருந்துகள்லாம் வந்தாலும் இன்னும் மழைக்காலங்களில் பேருந்துக்குள்ள குடை பிடித்துட்டு போக அவனில் தான் காணப்படுது. சென்னையில் ஏழைகள் வசிக்கூடிய இடத்த கண்டுக்க மாட்டாங்க. பார்த்தா பணக்காரர்கள் வாழக்கூடிய நுங்கம்பாக்கம் சாலைகளில் தண்ணி தேங்கி கிடக்கு. நம்ம சென்னை மக்களுக்கெல்லாம் மழைக்காலங்கள்னு வந்தால் தான் தெரியுது நம்ம சென்னை ரோடுகள்லாம் குண்டும் குழியுமாக காணப்படுதுன்னு. கோயம்பேடு மார்க்கெட் சாலைகளை சுற்றிலும் எவ்வளோ தண்ணி தேங்கி இருக்கு பாருங்க. இன்னும் நம்ம சென்னையில் எத்தனையோ இடங்களில் நம்ம மக்கள்லாம் மழைக்காலங்களில் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இதெல்லாமே இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். ஆனால் இதையெல்லாம் யாரு மேலே குறை சொல்றதே தெரிய மாட்டுது. ஆனால் ஒன்று, சென்னை மக்களே, எவ்வளோதான் மழை பெஞ்சாலும் சரி, தண்ணி தேங்கி இருந்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, ஒருத்தவங்களுக்கு மட்டும் சல்யூட் பண்ணியே ஆகணும். அவங்க தான் தூய்மை பணியாளர்கள். இந்த மழை காலங்களையும் பொருட்படுத்தாம அவங்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, இவங்களுக்கு தான் பணி நிரந்தரம் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கல்ல. இதையெல்லாம் பார்க்குறப்பயே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. இன்னும் நம்ம சென்னையில் வரப்போகிற நாட்களில் மிக கனமழை பெஞ்சதுன்னா எப்படிலாம் இருக்க போகுதுன்னு தெரியாது. நீங்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் மழைக்காலங்களில் எவ்வளோ இன்னங்களை பறின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. மறக்காமல் இந்த வீடியோவை சென்னை மக்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள்.